போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி ரீட்டா குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. மரியா மேகலா ஜெரால்டின் சவுந்தரநாயகம் 31ஆம் நாள் நினைவஞ்சலி. இவரின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக வேண்டி. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பேரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சீடர்களாக சீடத்திகளாக வாழ ஆசைப்படுகின்றோம். ஜெபமாலை சொல்வதனாலும் மட்டும், திருப்பலியில் பங்கேற்பதாலும் மட்டும் நாம் இயேசுவின் சீடர்களாகவும் சீடத்திகளாகவும் மாறிவிட முடியாது. நாம் இயேசுடைய சீடர்களாக சீடத்திகளாக மாற வேண்டும் என்றால் நாம் நம்மையே முழுமையாக அவரது பணிக்கு அர்ப்பணிக்க வேண்டும். 24 மணி நேரத்திலே கடவுளுக்கு நாம் செலவு செய்கின்ற நேரம் 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம். மற்ற நேரங்களில் நாம் உலக காரியங்களிலும் உலக போக்குக்குரிய விஷயங்களிலும் தான் நாம் நேரங்களை அதிகமாக செலவு செய்கின்றோம். நம்மையே முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணிப்பதில்லை. குடும்ப உறவுகளிலே நாம் நம்மையே அதிகப்படியாக பிணைத்து கொண்டு வாழுகின்றோம். உலக வசதி வாய்ப்புகளை நாம் ஒவ்வொரு நாளும் அதிகமாக தேடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இப்படிப்பட்ட தருணங்களுக்காக நாம் மனம் வருந்தி இத்திருப்பலியிலே மன்னிப்பு வேண்டுவோம். நம்மையே முழுமையாக கடவுளுக்கு ஒப்புக் கொடுக்க அர்ப்பணிக்க அவருடைய சீடர்களாக சீடத்திகளாக நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 10 முடிய மற்றும் 13 முதல் 16 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: இஸ்ராயேல் எண்ணற்ற குற்றங்கள் செய்ததற்காக
நான் கொடுத்த தண்டனை தீர்ப்பை மாற்றவே மாட்டேன். ஏனெனில் அவர்கள் நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை 2 காலணிக்கும் விற்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிப்பட மிதிக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கிறார்கள். மகனும் தந்தையும் ஒரே பெண்ணை கூடி என் திருப்பெயரை களங்கப்படுத்துகிறார்கள். கடன்காரனிடமிருந்து பறித்த ஆடைகளை விரித்து போட்டு எல்லா பலிபீடங்களும் முன்பும் கிடந்து கொண்டு அபராதம் விதித்த கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கிறார்கள். நானோ கேதூரு மரத்தின் உயரமும் கருவாளி மரத்தின் வலிமையும் கொண்ட ஏமரியரை அவர்கள் கண்முன் அழித்து விட்டேன். மேலே அவளுடைய கனிகளையும் கீழே அவருடைய வேர்களையும் அழித்து விட்டேன். மேலும் எகிப்தின் நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்து 40 ஆண்டுகள் பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தி ஏமோரியர் நாட்டை நீங்களே உரிமை சொத்தாக்கி கொள்ள செய்தேன். வைக்கோல் பொதி நிறைந்த வண்டி அழுத்துவது போல உங்களையும் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அழுத்துவேன். விரைந்தோடுகிறவனும் தப்ப முடியாது, வலிமை இழந்தவனும் தன் வலிமையை இழந்து விடுவான். வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. வில்லேந்த வீரன் எதிர்த்து நிற்க மாட்டான். விரைந்தோடுபவனும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள மாட்டான். குதிரை வீரனாலும் தன் உயிரை காத்து கொள்ள முடியாது. அந்நாளில் வலிகை மிக்கர்களில் நெஞ்சூரன் கொண்டவன் கூட படைத்தளங்களை தூக்கி எறிந்துவிட்டு ஓடுவான் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 50. கடவுளை மறந்தோரே இதை கண்டு உணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டு உணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டு உணருங்கள். நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள். இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன். உங்களை விடுவிக்க யாரும் இரார். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். கடவுளை கண்டோரே இதை கண்டு உணருங்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டு உணருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 இறை வார்த்தைகள் 18 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு திரளான மக்கள் தம்மை சூழ்ந்திருப்பதைக் கண்டு மறு கரைக்கு செல்ல சீடர்களுக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது மறைநூல் அறிஞர் ஒருவர் வந்து, போதகரே, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசுவின் சீடருள் மற்றொருவர் அவரை நோக்கி, ஐயா, முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, நீர் என்னை பின்பற்றி வாரும், இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தமிழ் மொழியிலே ஒரு சொல்லாடல் ஒன்று பயன்படுத்துவார்கள். அதாவது, இரு மான்களை விரட்டி கொண்டிருப்பவர் ஒரு மானையும் பிடிக்க மாட்டார். இரு மான்களை விரட்டி கொண்டிருப்பவர் ஒரு மானையும் பிடிக்க மாட்டார். காரணம், அவருடைய இலக்கு ஒன்றின் மீது அல்ல, ரெண்டின் மீது. அதனால கண்டிப்பாக அவர் ஒரு மானையும் பிடிக்க மாட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இதைதான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கிறார். நீ எதற்காக வாழுகிறாய்? யாருக்காக வாழ்கிறாய்? உன்னுடைய இலக்கு என்ன? ரொம்ப முக்கியமானது. உன்னுடைய இலக்கு என்ன? நீ எனக்காக வாழுகிறாயா அல்லது இந்த உலகத்திற்காக வாழுகிறாயா? உன்னை சுற்றி இருக்கின்ற சமூகத்திற்காக வாழுகின்றாயா? நான் உங்களிடத்தில் சொன்ன அந்த பழமொழி, அந்த சொல்லாடல் கூட, இரு மான்களை விரட்டி கொண்டிருப்பவர் ஒரு மானை கூட பிடிக்க மாட்டார். ஆனால் நம்ம எத்தனை பேர் எத்தனையோ விஷயங்களை விரட்டி கொண்டிருக்கின்றோம். அப்பொழுது நாம் எதை பிடித்து கொள்வோம்? ஒன்றுமே இல்லை, இல்லைங்களா? அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். நீங்கள் எதற்காக வாழுகிறீர்கள்? உங்களுடைய இலக்கு என்ன? நீங்கள் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அதை தெளிவாக நமக்கு இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற 2 நபர்களை முன்வைத்து காட்டுகின்றார். முதலாவதாக ஒருவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீங்கள் எங்கே போனாலும் நான் உன்னை பின்பற்றுவேன். அன்பார்ந்தவரே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நமக்கு கண்டிப்பாக இந்த வாக்கியம் பொருந்தும். கொள்கையற்ற தலைவர்களை பின்பற்றக்கூடிய தொண்டர்களும் நம் நாட்டில் உண்டு. தலைவா தலைவா என்று சொல்லிக்கொண்டு செல்லுகின்ற தொண்டர்களும் உண்டு. அதே போன்று நாம் திரைப்படங்களிலே பார்க்கக்கூடிய நபர்களை வைத்து இதுதான் நிஜம் என்று பின்பற்றக்கூடிய இளைய சமுதாயமும் இங்கு உண்டு. ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இந்த மறைநூல் அறிஞர் அப்படிதான் இயேசுவை பார்க்கின்றார். இயேசு சுற்றிலும் எப்பவுமே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவருடைய வெளி தோற்றத்தை, வெளி அடையாளத்தை பார்த்து இந்த மறைநூல் அறிஞர் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட வரேன். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்? தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்று அவர் சொல்வது, என்னுடைய பணி உறுதியற்றது. நான் இன்னைக்கு இங்கே இருப்பேன், நாளைக்கு வேறு இடத்தில் செல்லுவேன். நீ அப்படி வர தயாரா என்பதை அவர் இவ்வாறு சொல்கிறார். மற்ற அனைத்திற்கும் ஒரு இடம் என்று உண்டு, ஆனால் எனக்கோ தலை சாய்க்க கூட இடம் இல்லை. நான் மாறிக்கொண்டே போய்க் கொண்டிருப்பவன். எனவே என்னுடைய உள் அடையாளத்தை பார்த்து நீ என்னை பின்பற்று, வெளி அடையாளத்தை பார்த்து அல்ல என்பதை ஆண்டவர் இந்த உருவகம் கொண்டு அவருக்கு தெளிவுபடுத்துகின்றார்.
இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இயேசுடைய சீடர் தன்னை சீடராக அடையாளப்படுத்தி கொண்டு சொல்கிறார், ஆண்டவரே, நான் என்னுடைய தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வருகிறேன். கண்டிப்பாக எந்த ஒரு மகனும் கடமை இல்லைங்களா? எந்த ஒரு மகனோ மகளோ அவர்களுடைய கடமை, என்னுடைய தந்தை இறந்து விட்டார், நான் அடக்கம் செய்ய வேண்டும். ஆனால் இயேசு இங்கே என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னை பின்பற்றி வந்து விட்டாயா? முடிந்தது முடிந்தது, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அடக்கம் செய்ய இருக்கின்றவர்கள் யாரும் வைத்து கொண்டிருக்க போவதில்லை. எனவே நடக்க வேண்டியது நன்றாகவே நடக்கும். நீ என்னை பின்பற்றி வருகிறாயா? நீ என்னை பின்பற்றி வா என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, திருப்பலியினுடைய முன்னுரைகளை சொன்னது போன்று நீங்களும் நானும் இயேசுடைய சீடர்களாக சீடத்திகளாக வாழ ஆசைப்படுகின்றோம் என்றால், முதலாவதாக நம்மிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கிய பண்பு, நாம் நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். கடவுளுக்காக நாம் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் உலக வசதி வாய்ப்புகளை நாம் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடாது. அந்த மறைநூல் அறிஞர், நான் இயேசுவோடு இருந்தால் எனக்கு பிரபலமான ஒரு பேர் உண்டு, அவர் இயேசுடைய சீடர், இயேசுவோடவே இருக்கிறார். அந்த ஒரு மனநிலையில் தான், ஆண்டவரே, நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூட வரேன். ஆனால் இயேசு அவருக்கு தெளிவுபடுத்துகிறார், இன்னைக்கு நான் வசதியாக இருக்கலாம், ஆனால் நாளைக்கு நான் செல்கின்ற இடத்திலே அப்படி ஒரு வாய்ப்புகள் எனக்கு இருக்க போவதில்லை. நீ என்னோடு வர தயாரா? அப்படி இருந்திருந்தால் அந்த மறைநூல் அறிஞர் கண்டிப்பாக இயேசு சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் போது இயேசுடைய கால் தடத்தில் கீழே இருந்திருப்பார். இயேசு இதுதான் சொல்கிறார், நான் இன்று மக்கள் கூட்டத்தோடு இருக்கின்றேன், ஆனால் ஒரு நாள் நான் தனியாக சிலுவையில் அறையப்பட்டிருப்பேன், அப்பொழுது என்னுடைய நிலைமை வேறாக இருக்கும். எனவே வாய்ப்புகள் வசதிகள் மாறிக்கொண்டே இருக்கும், அதை ஏற்க நீ தயாரா? அப்ப நீ ஏற்க தயாராக இருந்தால் நீ என்னுடைய சீடத்தி என்பதை சொல்லுகிறார். மூன்றாவதாக அன்புக்குரியவர்களே, நம்முடைய உள்ளத்திலிருந்து சுதந்திரம் இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் எனக்கு சுதந்திரம் தருவது உண்மையான சுதந்திரம் அல்ல. நம்முடைய நாடு சுதந்திரம் அடைந்திருக்கலாம், ஆனால் இன்றும் கூட பல நபர்கள், பல மக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறார்கள். காரணம், என்னுடைய உள்ளத்தில் இருந்து சுதந்திரம் என்பது வெளிவர வேண்டும். அது கடவுளின் வழியாக மட்டும்தான் வரும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை பின்பற்றுகிறாயா? நீ வா, மற்றதை பார்த்துக்கலாம். உன்னுடைய தந்தையை அடக்கம் செய்ய பல பேர் இருக்கிறார்கள், உன்னுடைய உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள். முடிந்தது முடிந்ததாக இருக்கட்டும், நடக்க வேண்டியதை பார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அப்படி என்றால் நான் என்னுடைய குடும்பத்தை பார்க்கக்கூடாதா? நான் வேலைக்கு செல்லக்கூடாதா? 24 மணி நேரமும் நான் கடவுளே கடவுளே என்று கோயிலிலே இருக்க வேண்டுமா? ஜெபம் செய்ய வேண்டுமா? அப்படி அல்ல. உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கின்றது என்பதை தான் ஆண்டவர் இங்கு சொல்கிறார். உங்களுடைய இலக்கு கடவுளாக இருந்தால் மற்ற அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். உங்களுடைய வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய உறவுகளாக இருக்கட்டும், அனைத்தும் உங்களுக்கு கைகூடும். பல நேரங்களில் நாம் உறவுகளை நோக்கி கொண்டிருப்பதும், பல நேரங்களில் நாம் செய்கின்ற வேலைகளில் அதிக நேரங்களை செலவிடுவதாலும் நாம் கடவுளுக்கு முக்கியத்துவம் தராமல் செல்லுகின்றோம். அதன் வழியாக நீங்களும் நானும் கடவுளுடைய சீடத்திகளாக மாற அர்ப்பணிக்க தவறி விடுகின்றோம் என்பதுதான் இயேசு சுட்டி காட்டுகிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளுக்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணிக்கின்ற போது நமக்கு தேவையான அனைத்துகளும் கைகூடும். எனவே நாம் நம்மையே கடவுளோடு அர்ப்பணிப்போம், கடவுளுடைய சீடத்திகளாக மாறுவோம். ஆமென். பொருளாக உன் பீடத்தின் முன்வந்தி பணிவாக தந்தையே பாயோ பலியாக நானே ஒரு காணிக்கை பொருளாக உன் பீடத்தின் முன்வந்தி பணிவாக தந்தையே பாயோ பலியாக சிந்தித்தேன் வெகுவாக சிந்தையில் படவில்லை உயர்வாக
சிந்தித்தேன் சிந்தித்தேன் வெகுவாக, சிந்தையில் படவில்லை உயர்வாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்திட்டேன் என்னையே முடிவாக, தந்தையே ஏற்பாயோ வழியாக, நானே ஒரு காணிக்கை பொருளாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புவோம். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது, ஏனினும் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரில் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும்
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய துணையாளரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தாயாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மேற்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் இலக்காக அமைந்திட இத்திருப்பலியிலே நற்கருணை வடிவிலே எழுந்தருளியுள்ளார். இவரை நமது வாழ்வின் இலக்காக கொண்டு வாழ்ந்திடவும் இவரிலே நம்மையே அர்ப்பணிக்கவும் இங்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுத்து உணவாக உட்கொண்ட இப்புனித பழிப்பொருட்கள் எங்களுக்கு வாழ்வளிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்து நிற்கும் கனித்தர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் ஏழுக்காக கொண்டு வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்க்கைப்படி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி ரீட்டா குடும்பத்தினர், டொரண்டோ, கனடா. மரியா மேகலா ஜெரால்டின் சௌந்தரநாயகம் 31ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாட்சிக்காக வேண்டி